ஒன்று நாளாகமம் முதலாவது அதிகாரம். 1. ஆதாம் சேத் ஏனோஸ். 2. கேனான் மகலாலெயேல் யாரேத். 3. ஏனோக்கு மெத்தூசலா லாமேக்கு. 4. நோவா சேம் காம் யாப்பேத். 5. யாப்பேத்தின் குமாரர் கோமர் மாகோகு மாதாய் யாவான் தூபால் மேசேக்கு தீராஸ் என்பவர்கள். 6. கோமரின் குமாரர் அஸ்கினாஸ் ரிப்பாத்து தொகர்மா என்பவர்கள். 7. யாவானின் குமாரர் எலிசா தர்ஷிஸ் கித்தீம் தொதானீம் என்பவர்கள். 8. காமின் குமாரர் கூஷ் மிஸ்ராயிம் பூத் கானான் என்பவர்கள். 9. கூஷின் குமாரர் சேபா ஆவிலா சப்தா ராமா சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா திதான் என்பவர்கள். 10. கூஷ் நிம்ரோதை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். 11. மிஸ்ராயிம் லூதீமியரையும் ஆனாமியரையும் லெகாபியரையும் நப்தூகியரையும். 12. பத்ரோசியரையும் பெலிஸ்தரை பெற்ற கஸ்லூகியரையும் கப்தோரியரையும் பெற்றான். 13. கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும். 14. எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும். 15. ஏவியரையும் அர்கியரையும் சீனியரையும். 16. அர்வாதியரையும் செமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான். 17. சேமின் குமாரர் ஏலாம் அசூர் அர்பக்சாத் லூத் ஆராம் ஊட்ஸ் கூல் கேத்தெர் மேசக் என்பவர்கள். 18. அர்பக்சாத் சாலாவை பெற்றான், சாலா ஏப்பேரை பெற்றான். 19. ஏப்பேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள், ஒருவன் பேர் பேலேக்கு, ஏனெனில் அவன் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது, அவன் சகோதரன் பேர் யொக்தான். 20. யொக்தான் அல்மோதாதையும் சாலேப்பையும் ஆசர்மாவேத்தையும் ஏராகையும். 21. அதோராமையும் ஊசாலையும் திக்லாவையும். 22. ஓபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும். 23. ஓபீரையும் ஆவிலாவையும் யோபாபையும் பெற்றான், இவர்கள் எல்லாரும் யொக்தானின் குமாரர். 24. சேம் அர்பக்சாத் சாலா. 25. ஏப்பேர் பேலேகு ரேகு. 26. செருகு நாகோர் தேராகு. 27. ஆபிராமாகிய ஆபிரகாம். 28. ஆபிரகாமின் குமாரர் ஈசாக்கு இஸ்மவேல் என்பவர்கள். 29. இவர்களுடைய சந்ததிகளாவன: இஸ்மவேலின் மூத்த குமாரனாகிய நெபாயோ கேதார் அத்பியேல் மிப்சாம். 30. மிஷ்மா தூமா மாசா ஆதாத் தேமா. 31. ஏத்தூர் நாபீஸ் கேத்மா என்பவர்கள், இவர்கள் இஸ்மவேலின் குமாரர். 32. ஆபிரகாமின் மறுமனையாட்டியாகிய கேத்தூரால் பெற்ற குமாரர் சிம்ரான் யக்ஷான் மேதான் மீதியான் இஸ்பாக் சூவா என்பவர்கள். யக்ஷானின் குமாரர் சேபா தேதான் என்பவர்கள். 33. மீதியானின் குமாரர் ஏப்பா ஏப்பேர் ஆனோக்கு அபீதா எல்தாகா என்பவர்கள், இவர்கள் எல்லாரும் கேத்தூராளின் குமாரர். 34. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கின் குமாரர் ஏசா இஸ்ரவேல் என்பவர்கள். 35. ஏசாவின் குமாரர் எலிப்பாஸ் ரெகுவேல் எயூஷ் யாலாம் கோராகு என்பவர்கள். 36. எலிப்பாசின் குமாரர் தேமான் ஓமார் செப்பி கத்தாம் கேனாஸ் திம்னா அமலேக்கு என்பவர்கள். 37. ரெகுவேலின் குமாரர் நகாத் சேராகு சம்மா மீசா என்பவர்கள். 38. சேயீரின் குமாரர் லோத்தான் சோபால் சிபியோன் ஆனா தீசோன் எச்சேர் தீசான் என்பவர்கள். 39. லோத்தானின் குமாரர் ஓரி ஓமாம் என்பவர்கள், லோத்தானின் சகோதரி திம்னாள் என்பவள். 40. சோபாலின் குமாரர் அல்வான் மானகாத் ஏபால் செப்பி ஓனாம் என்பவர்கள், சிபியோனின் குமாரர் அயா ஆனாகு என்பவர்கள். 41. ஆனாகின் குமாரரில் ஒருவன் திஷோன் என்பவன், திஷோனின் குமாரர் அம்ராம் எஸ்பான் இத்தரான் கெரான் என்பவர்கள். 42. ஏச்சேரின் குமாரர் பில்கான் சகவான் யாக்கான் என்பவர்கள், திஷானின் குமாரர் ஊட்ஸ் அரான் என்பவர்கள். 43. இஸ்ரவேல் புத்திரரை ஒரு ராஜா ஆளாததற்கு முன்னே ஏதோம் தேசத்தில் அரசாண்ட ராஜாக்களானவர்கள். பேயோரின் குமாரன் பேலா என்பவன், இவன் பட்டணத்தின் பேர் தின்காபா. 44. பேலா மரித்தபின் போஸ்ரா ஊரானாகிய சேராகின் குமாரன் யோபாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்.
45 யோபாப் மரித்தபின் தேமானியரின் தேசத்தானாகிய ஊசாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 46 ஊசாம் மரித்தபின் பேதாதின் குமாரன் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இவன் மீதியானியரை மோவாபின் நாட்டிலே முறிய அடித்தவன். இவன் பட்டணத்தின் பேர் ஆவீத். 47 ஆதாத் மரித்தபின் மஸ்ரேக்கா ஊரானாகிய சம்லா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 48 சம்லா மரித்தபின் நதியோரமான ரேகோபோத்தானாகிய சவுல் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 49 சவுல் மரித்தபின் அக்போரின் குமாரன் பாகாலானான் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 50 பாகாலானான் மரித்தபின் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இவன் பட்டணத்தின் பேர் பாகி. மேசகாபின் குமாரத்தியாகிய மாத்திரேத்தின் மகளான அவன் மனைவியின் பேர் மெகேதபேல். 51 ஆதாத் மரித்தபின் ஏதோமில் ஏற்பட்ட பிரபுக்களானவர்கள் திம்னா பிரபு, அலியா பிரபு, எதே பிரபு. 52 அகோலிபாமா பிரபு, ஏலா பிரபு, பினோன் பிரபு. 53 கேனாஸ் பிரபு, தேமான் பிரபு, மிப்சார் பிரபு. 54 மக்தியேல் பிரபு, ஈராம் பிரபு. இவர்களே ஏதோமின் பிரபுக்கள். 1 நாளாகமம் 2வது அதிகாரம். 1 இஸ்ரவேலின் குமாரர் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செப்புலோன். 2 தான், யோசேப்பு, பென்யமீன், நப்தலி, காத், ஆசேர் என்பவர்கள். 3 யூதாவின் குமாரர் ஏர், ஓனான், சேலா என்பவர்கள். இந்த 3 குமாரர் சூவாவின் மகளான கானான் ஸ்திரீயினிடத்தில் அவனுக்கு பிறந்தவர்கள். ஏர் என்னும் யூதாவின் மூத்த குமாரன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனானபடியால் அவர் அவனை கொன்று போட்டார். 4 அவன் மருமகளாகிய தாமார் அவனுக்கு பாரேசையும் சேராவையும் பெற்றாள். யூதாவின் குமாரர் எல்லாரும் 5 பேர். 5 பாரேசின் குமாரர் எஸ்ரோன், ஆமூல் என்பவர்கள். 6 சேராவின் குமாரர் எல்லாரும் சிம்ரி, ஏத்தான், ஏமான், கல்கோல், தாரா என்னும் 5 பேர். 7 சாபத்தீடான விஷயத்திலே துரோகம் பண்ணி இஸ்ரவேலை கலங்க பண்ணின ஆகார் என்பவன் கர்மி புத்திரரில் ஒருவன். 8 ஏத்தானின் குமாரர் அசரியா முதலானவர்கள். 9 எஸ்ரோனுக்கு பிறந்த குமாரர் ஏர்மெயேல், ராம், கெலுபா என்பவர்கள். 10 ராம் அம்மினதாபை பெற்றான். அம்மினதாப் யூதா புத்திரரின் பிரபுவாகிய நகசோனை பெற்றான். 11 நகசோன் சல்மாவை பெற்றான். சல்மா போவாஸை பெற்றான். 12 போவாஸ் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். 13 ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாபையும், அபினதாப் என்னும் 2ஆம் குமாரனையும், சிம்மா என்னும் 3ஆம் குமாரனையும். 14 நெதனெயேல் என்னும் 4ஆம் குமாரனையும், ரதாயி என்னும் 5ஆம் குமாரனையும். 15 ஓத்சேம் என்னும் 6ஆம் குமாரனையும், தாவீது என்னும் 7ஆம் குமாரனையும் பெற்றான். 16 அவர்கள் சகோதரிகள் செரியாள், அபிகாயில் என்பவர்கள். செரியாளின் குமாரர் அபிசாய், யோவாப், ஆசகேல் என்னும் 3 பேர். 17 அபிகாயில் அமாசாவை பெற்றாள். அமாசாவின் தகப்பன் இஸ்மவேலியனாகிய எத்தேர் என்பவன். 18 எஸ்ரோனின் குமாரன் காலேப் எரியோத் என்னப்பட்ட தன் பெண்ஜாதியாகிய அசுபாளாலே பெற்ற குமாரர் ஏசேர், சோபாப், அர்த்தோன் என்பவர்கள். 19 அசுபாள் சென்று போனபின் காலேப் எப்ராத்தை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு ஊரை பெற்றாள். 20 ஊர் ஊரியை பெற்றான். ஊரி பெசலெயேலை பெற்றான். 21 பிற்பாடு எஸ்ரோன் 60 வயதானபோது கிளையாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரத்தியை விவாகம் பண்ணி அவளிடத்தில் பிரவேசித்தான். இவள் அவனுக்குச் செகுபை பெற்றாள். 22 செகுப் யாவீரை பெற்றான். இவனுக்கு கீலேயா தேசத்தில் 23 ஊர்கள் இருந்தது. 23 கேசூரையும் ஆராமையும் யாவீரின் கிராமங்களையும் கேனாத்திலுள்ள கிராமங்களாகிய 60 ஊர்களையும் அவர்கள் கையிலே வாங்கினார்கள். இவர்கள் எல்லாரும் கிளையாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரர். 24 காலேபின் ஊரான எப்ராத்தாவில் எஸ்ரோன் இறந்து போனபின் எஸ்ரோனின் பெண்ஜாதியாகிய அபியாள் அவனுக்கு தெக்கோவாவின் தகப்பனாகிய அசூரை பெற்றாள். 25 எஸ்ரோனுக்கு முதற்பிறந்த எர்மெயேலின் குமாரர் ராம் என்னும் மூத்தவனும், பூனா, ஓரென், ஓத்சேம், அகியா என்பவர்களுமே. 26 அத்தாராள் என்னும் பேருள்ள வேறொரு மனைவியும் எர்மெயேலுக்கு இருந்தாள். இவள் ஓனாமின் தாய். 27 எர்மெயேலுக்கு முதற்பிறந்த ராமின் குமாரர் மாஸ், யாமின், எக்கேர் என்பவர்கள். 28
ஓனாமின் குமாரர் சம்மாய் யாதா என்பவர்கள். சம்மாயின் குமாரர் நாதாப் அபிசூர் என்பவர்கள். 29 அபிசூருடைய மனைவியின் பேர் அபியாயேல். அவள் அவனுக்கு அக்பானையும் மூலிதையும் பெற்றாள். 30 நாதாபின் குமாரர் சேலேத் அப்பாயிம் என்பவர்கள். சேலேத் புத்திரரில்லாமல் மரித்தான். 31 அப்பாயிமின் குமாரர் இஷி முதலானவர்கள். இஷியின் குமாரர் சேசான் முதலானவர்கள். சேசானின் குமாரத்தி அக்லாய். 32 சம்மாயின் சகோதரனாகிய யாதாவின் குமாரர் எத்தெர் யோனத்தான் என்பவர்கள். எத்தெர் குமாரரில்லாமல் மரித்தான். 33 யோனத்தானின் குமாரர் பேலேத் சாச்சா என்பவர்கள். இவர்கள் எர்மெயேலின் புத்திரர். 34 சேசானுக்கு குமாரத்திகளேயன்றி குமாரர்கள் இல்லை. சேசானுக்கு யர்கா என்னும் பேருள்ள எகிப்திய வேலைக்காரன் ஒருவன் இருந்தான். 35 சேசான் தன் குமாரத்தியை தன் வேலைக்காரனாகிய யர்காவுக்கு கொடுத்தான். அவள் அவனுக்கு அத்தாயியை பெற்றாள். 36 அத்தாயி நாதானை பெற்றான். நாதான் சாபாதை பெற்றான். 37 சாபாத் எப்லாலை பெற்றான். எப்லால் ஓபேதை பெற்றான். 38 ஓபேத் ஏகுவை பெற்றான். ஏகு அசரியாவை பெற்றான். 39 அசரியா ஏலேசை பெற்றான். ஏலேச் எலயாசாவை பெற்றான். 40 எலயாசா சிஸ்மாயை பெற்றான். சிஸ்மாய் சல்லூமை பெற்றான். 41 சல்லூம் எக்கமியாவை பெற்றான். எக்கமியா எலிசாமாவை பெற்றான். 42 எர்மெயேலின் சகோதரனாகிய காலேபின் குமாரர் சீப்பின் தகப்பனாகிய மேசா என்னும் முதற்பிறந்தவனும் எப்ரோனின் தகப்பனாகிய மெரோசாவின் குமாரருமே. 43 எப்ரோனின் குமாரர் கோராகு தப்புவா ரெக்கேம் செமா என்பவர்கள். 44 செமா யோர்கேயாமின் தகப்பனாகிய ரெக்கேமை பெற்றான். ரெக்கேம் சம்மாயை பெற்றான். 45 சம்மாயின் குமாரன் மாகோன். மாகோன் பெற்றோரின் தகப்பன். 46 காலேபின் மறுமனையாட்டியாகிய எப்பாள் ஆரானையும் மோசாவையும் காசேசையும் பெற்றாள். ஆரான் காசேசை பெற்றான். 47 யாதாயின் குமாரர் ரேகேம் யோதாம் கேசாம் பேலேத் எப்பா சாகாப் என்பவர்கள். 48 காலேபின் மறுமனையாட்டியாகிய மாகாள் சேப்பேரையும் திர்கானாவையும் பெற்றாள். 49 அவள் மத்மன்னாவின் தகப்பனாகிய சாகாபையும் மக்பேனாவுக்கும் கீபேயாவுக்கும் தகப்பனாகிய சேவாவையும் பெற்றாள். காலேபின் குமாரத்தி அக்சாள் என்பவள். 50 எப்ராத்தாளிடத்தில் முதற்பிறந்த ஊருடைய குமாரனாகிய காலேபின் குமாரர் கீரியாத்யாரீமின் மூப்பனான சோபாலும். 51 பெத்லெகேமின் மூப்பனான சல்மாவும் பெத்காதேரின் மூப்பனான ஆரேப்புமே. 52 கீரியாத்யாரிமின் மூப்பனான சோபாலின் குமாரர் ஆரோவே ஆசியம் மெனுகோத் என்பவர்கள். 53 கீரியாத்யாரிமிலிருந்த வம்சங்கள் எத்திரியரும் பூகியரும் சுமாத்தியரும் மிஸ்ராவியருமே. இவர்களிடத்தில் சோராத்தியரும் எஸ்தவோலியரும் பிறந்தார்கள். 54 சல்மாவின் சந்ததிகள் பெத்லெகேமியரும் நேத்தோப்பாத்தியரும் பெத்தியோவாப் என்னும் அதரோத் ஊராரும் மானாத்தியரிலும் சோரியரிலும் பாதி ஜனங்களுமே. 55 யாபீசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும் சிமாத்தியரும் சுக்காத்தியருமே. ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியாரான கேனியர் இவர்களே.